வந்தீங்கன்னா யாரெல்லாம் குளிக்கலாம். உள்ள போனீங்கன்னா ஏங்க அந்த மாதிரி கத்திட்டு குளிக்கலாம். இடியாப்ப விற்கலாம், கோழி விற்கலாம், வந்தா சமைக்கலாம். அந்த மாதிரிலாம் குளிச்சுக்கிட்டே இருக்கலாம். வாங்க வந்து குளிச்சுட்டு போங்க. அவ்வளவுதான் ப்ரோ. எப்பயும் தண்ணிலாம் கரெக்டாக வருது. ஆள் நிறைய பேர் இருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. ஏன் கூட்டமா இருக்கு? நாங்க சாட்டர்டே சண்டே ப்ரோ. இது இல்ல இன்னைக்கு மண்டேல, இன்னைக்கு சண்டே கணக்கு தான் நீ போயிட்டு இருக்கு. நாளைக்கு காலைல 7 மணி தான் சண்டே மண்டே கணக்கு. அப்படியா? என்ன ப்ரோ, பழைய விட்டுறலாம் போங்க. செதுக்கி வச்சிருக்காங்க மலையவே. 6 படி செதுக்கி வச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். ஆனா என்ன மலை முட்டுற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு பைக் ரைடு தான் அது. கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 250 கிலோமீட்டர்ஸ் மேலே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இது வந்து பார்த்தோம், ஏமாற்றம்லாம் இல்லை. பட் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபால்ஸ் நல்லா தண்ணி வருது. ஸோ இல்லை நியூஸ்ல இல்லை, யூடியூப் சேனல். ஆமாம் ஆமாம், இது விளாக்ஸ், ஆர்ஜே சூர்யா விளாக்ஸ். சரி சரி சரி. நீங்கள் எந்த ஊர்? சிவகாசி. சிவகாசிண்ணா, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் வந்திருக்கோம். நம்ம இப்போ ரீசெண்டாக தான் வந்திருந்தோம். இப்போ வந்து லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் என்னென்னா நெக்ஸ்ட் மந்த்து போகிற மாதிரி இருக்கும்ன்ட்டு. அதான் இந்த நெக்ஸ்ட் மந்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து எத்தனை, 2 o'clock. டைம் என்ன சரி, டைம் 2 மணியா? 2 மணி ஆகுது. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வீட்டில் இருந்து 10:15 ஆரம்பித்தோம். நம்ம 10:15 ஆரம்பிச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு வரோம். ஏன் லேட் ஆச்சுன்னா வர வரையில் ஃபுல்லாக சரியான காற்று. அப்புறம் வந்து நைட் டைம்னால கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தோம். இப்போ நைட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோவாக தான் வந்தோம், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 3 hours ஆகும். தண்ணிலாம் கரெக்டாக வருது. ஆள் நிறைய பேர் இருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. ஏன் கூட்டமாக இருக்கு? நாங்கள் சாட்டர்டே சண்டே ப்ரோ. இது இல்லை இன்னைக்கு மண்டேல, இன்னைக்கு சண்டே கணக்கு தான் நீ போயிட்டு இருக்கு. நாளைக்கு காலைல 7 மணி தான் சண்டே மண்டே கணக்கு. அப்படியா? என்ன ப்ரோ, அதாங்க ப்ரோ கணக்கு. 7 to 10 வரைக்கும் சண்டே கணக்கு தான். 10 மணிக்கு மேலே தான் மண்டே கணக்கு. மண்டேக்கு மேலே தான் வேலைக்கு ஆரம்பிப்பாங்க எல்லாருமே. நம்ம கணக்கு வரைக்கும் சண்டே வந்துட்டு மண்டே காலைல 10 மணி வரைக்கும் சண்டே கணக்கு தான். நீங்கள் எந்த ஊர்? மதுரை. மதுரை. எது வந்தீங்க நீங்கள்? நம்ம காரில் வந்திருக்கோம். ஒழிட்டு விடுங்க. குளிக்கலாம் கரெக்டாக இருக்கு. ஆனால் ஆள் தான் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. மற்றபடி தண்ணி அளவாக தான் வருது. குளிக்கிற அளவுக்கு கூட்டம் இருக்கு. அந்த அளவுக்கு மற்ற ஃபால்ஸ்லாம், ஃபைவ் ஃபால்ஸ் போனோம். ஃபைவ் ஃபால்ஸும் கூட்டம் தான் இருக்கு. நேற்று இருந்த வரைக்கும் இன்னைக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்கு. அதை ஏற்றுக்கிறேன். தென் வந்துட்டு குளிக்கலாம், வந்தா குளிக்கலாம். ஆனால் இடைஞ்சல் இல்லாமல் குளிக்கணும், அதான் மேட்ரு, வேற எதுவும் கிடையாது. இடைஞ்சல் இருக்கு. நீ குளிச்சுட்டு வந்தீங்களா? குளிச்சு வந்துட்டேன். இப்போ அடுத்து இந்த மெயின் ஃபால்ஸ் போகலான்னு இருக்கேன். மெயின் ஃபால்ஸ் என்னன்னு தெரியல, கதை என்னன்னு தெரியல. நீ பார்த்த வரைக்கும் கதை என்ன இருக்கு? இல்லை இப்போதான் நாங்கள் வந்து இறங்கியிருக்கோம். அப்படியா? நீ எந்த ஊரு? நான் விருந்து வந்தேன். என்ன அப்புறம் பக்கம் பக்கமாக தான் இருக்கீங்க. அப்புறம் என்ன, பார்த்து பாங்க. ஃபைவ் ஃபால்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. பழைய விட்டுறலாம் போங்க. செதுக்கி வச்சிருக்காங்க மலையவே. 6 படி செதுக்கி வச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். ஆனா என்ன மலை முட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சரி ஓகே. அது பக்கமா தூரமா? அது அங்க இருந்து 6 கிலோமீட்டர் ப்ரோ. இது 6 கிலோமீட்டர். ஃபைவ் ஃபால்ஸ். ஃபைவ் ஃபால்ஸ் அதே மாதிரி எப்படியோ அதே அந்த ஓல்டு ஃபால்ஸ் அது கூட்டமா இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். ஃபைவ் ஃபால்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஓல்டு ஃபால்ஸ் வந்து சின்னதா இருக்கும். குளிக்கிறதுக்கான இடம் வந்து சின்னதா இருக்கும். கீழே வந்து தொட்டி இருக்கும், வேற எதுவும் கிடையாது. குளிங்க. சரி ஓகே. உங்க பேர் ப்ரோ? சாதிக் பாசா. ஓகே. சரி ஓகே, வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா 3 hours வர வேண்டியது நம்ம 4-5 hours வந்திருக்கோம் நம்ம. சரி ஓகே, நம்ம உள்ளே போவோம். சரி வாடா.
பிடிச்சிக்கோ, நீ தான் பிடிக்கணும், நான் அதை பிடிச்சி வரேன். பெரிய எப்படி இருக்க? ஏய் இதை பத்தி பேசலாம், பால்ஸை பத்தி பேசலாம். நீ சொல்லு, எதாவது வர எப்படி இருக்கு குற்றாலம்? நீ ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணோம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க அதை சொல்லி பார்ப்போம். மைக்கை போடுறா கோசுக்குள்ள. இருக்குடா பேசுறது, நீ பேசுறீங்க, நீ பேசு சரியா, நான் பிடிச்சிக்கிறேன். சொல்லு பெரிய. இப்போ நம்ம எப்படி இங்கே குற்றாலம் வந்தோம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் சொல்லு பார்ப்போம். அந்த ஸ்டோரி சொல்லலாம். ஏய் ஃபர்ஸ்ட்னு சொல்கிறா, நீ எங்கேருந்து வர, நான் எங்கேருந்து வரேன், குற்றாலம் பிளான் எப்படி போட்டோம்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவன் பெங்களூர்லேருந்து வரான், நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். குற்றாலம் பிளான் எப்படி போட்டோம்னா ஒரு சடனாக நடந்த பிளான். 2 பேருக்கும் லீவ் இருக்கிறதுனால சரி எதுக்கு லீவை வேஸ்ட் பண்ணுவானேன்னு கிளம்பணும். பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ரைடு தான் அது. கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 250 கிலோமீட்டர்ஸ் மேலே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தோம், ஏமாற்றம்னா இல்லை, பட் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபால்ஸில் நல்லா தண்ணி வருது. சுவாத்துட்டு தான். என்ன சொல்லியா? அதான் ஆக்சுவலாக இப்போ என்ன ஆச்சுன்னா, இவனுக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு 4 நாள் லீவ் விட்டாங்க. அது எதுக்கு விட்டாங்க இல்ல, எப்பயும் பாத்தீங்கன்னா உனக்கு வந்து இல்ல ஏன்டா இல்ல ஓகே, எப்பயும் பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து சாட்டர்டே சண்டே தான் லீவு. மற்ற நாள் லீவ் எடுக்கிறதே கஷ்டம். பட் இந்த டைம் வந்து ஃபார்ச்சுனேட்டா இவனுக்கு வந்து மண்டே டு லீவ் கிடைச்சிருக்கு இவனுக்கு. ஸோ அதனாலதான் இப்போ நம்ம வந்து குற்றாலம் வந்து இவங்க கூட வந்திருக்கோம். நம்ம என்னன்னா, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தேன், நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டு ஃபங்க்ஷனுக்காக வந்தேன் நான் குற்றாலம். பட்டு இவன் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி, நான் வந்து ஆறானூர். அதான் அங்கே குற்றாலம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கான், ஊர் கோவில்பட்டி. இப்போ கோவில்பட்டி வந்திருக்கான். என்ன பிளான் பண்ணோம்னா, இப்போ குற்றாலம் மேரேஜா, இப்போ காலையில் 6 மணிக்கு முகூர்த்தம். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அதான் நம்ம நைட்டு ஃபுல்லாக குற்றாலத்தை சுற்றி எல்லா ஃபால்ஸையும் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா வரலான்ட்டு பிளான் பண்ணோம். சரி அதான் பெரிய இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எங்கள் கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருக்கோம். இவன் பார்த்தா ஃபஸ்ட்டு யோசிச்சான், ஏய் நைட் போய் என்னடா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், ஏய் நைட்டு விடிய குளிப்பாங்கடா, ஸோ குளிச்சிடலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். நல்லா படம் கதை சொல்றீங்க மேம், நீ நல்லா சீரியஸா. அதான் சொன்னேன், ஒரு 5 இயர்ஸ் முன்னாடியே நான் வந்து இந்த மாதிரி டைமில் தான் வந்தேன், ஃபுல்லாக குளிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதான் இவனை கூப்பிட்டு வந்தேன். இவன் வந்து பயந்துகிட்டே இருந்தான், வந்து வேஸ்ட்டாக போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொன்னேன்னா, இப்போ நம்ம ஒரு 1 மணிக்கு வந்தோம்னா 1 to 5 மணி வரைக்கும் நம்ம குளிச்சுட்டு எல்லா ஃபால்ஸையும் பார்த்துட்டு அப்புறமா மேரேஜ் போகலான்ட்டு நாங்கள் நினச்சோம். இவன் இருந்துக்கிட்டு என்ன சொல்ல, ஃபுல்லாக இருட்டாக இருக்கும், ஃபால்ஸ்லாம் இருட்டாக இருக்கும், அடுத்து வந்து ஃபால்ஸ்லாம் இருட்டாக இருக்கும், குளிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். திருப்பி மேரேஜ் முடிச்சுட்டு திருப்பி ஒருக்கா இங்கே வரலான்ட்டு அவன் இது பண்ணான், டிசைட் பண்ணான். நான் தான் இருந்துக்கிட்டு நீ வந்துரு இப்பயே போகலாம். இல்லை லைவ்ல இல்லை ப்ரோ, இல்லை இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறமா வீடியோ பண்ணுவோம் நாங்கள். இல்லை நியூஸ்லாம் இல்லை, யூடியூப் சேனல். ஆமாம் ஆமாம், இது விளாக்ஸ், ஆர்ஜே சூர்யா விளாக்ஸ். நீங்கள் எந்த ஊர்? சிவகாசிண்ணா. ஓகே, நான் விருந்தினர் தான் நான். அப்படியா? ஆமாம் ஆமாம். விருந்தினர் எங்க? இப்போ ஆறாண்ணர் இருக்குல்ல? ஆமா, அங்கே தான். எத்தனை மணிக்கு வந்தீங்க? இப்போதான் வந்தோம். இப்போதாண்ணா. ஓகே ஓகே. 12 மணிக்கு வண்டி இருக்கும். ஓகே. அடுத்து வேற எங்க போறீங்களா, வேற பஸ்ஸுக்கு? அம்மா அடுத்து புதன்கிழமை இருக்கு, வலிமா இருக்கு ட்ரெயின். அறுவடை கல்யாணம். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து சும்மா திடீர்னு புகாரம் போட்டு அதனால கிளம்பி. சரி ஓகே. புதன்கிழமை ஓகே ஓகே. பகலில் வந்து பார்க்கணும். சரி லைவ்ல இருக்கு, சரி இருக்கீங்க போல. இல்லை இல்லை இல்லை. ஓகே. குளிக்க போமா? சொல்லு, நீ சொல்லு, ஏதாவது சொல்றா. வேற என்ன சொல்ல? ஆமா, நீங்க வந்து லாஸ்டா யூடியூப் சேனல்ல பார்த்துருப்பீங்க. நீங்க பெரிய வந்து நம்ம கோவை குற்றாலம் இருக்குல்ல, அந்த லாஸ்ட்ல வந்திருப்போம். ஆக்சுவலாக கோவை குற்றாலம் வந்து இன்னொரு 5 வீடியோ இருக்கு. நான் எடிட் பண்ண டைம் இல்லாத காரணத்தினால இன்னும் நிறைய வீடியோ வந்து போடாம இருக்கேன். போடுறேன், கூடிய சீக்கிரம் போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சரி சொல்லு, அதான் கோவை குற்றாலம் போனோம், அது வீடியோ போடவே இல்லை. அது மூலம் நாங்கள் மெயின் குற்றாலமே வந்துட்டோம். மெயின் குற்றாலம் வந்தாச்சு, நாங்கள் குளிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, குளிக்கிறோம். ஹேர் ஸ்டைல் எப்படி கேவலமாக இருக்கும் பார்த்தேன். ஏன்னா ஹெல்மெட் போட்டு வந்தேன், மேலே ஹெட்பேண்டு ஹெல்மெட் போட்டு வந்தேன், அதான் ஹேர் ஸ்டைல் கண்ட்ராவியாக இருக்குது.
ஆனால் கன்றாவியாக இருக்குது. வாங்க குடிக்க போகலாம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் குறைஞ்சிச்சு. இப்போ நீ நைட்டு பார்த்தீங்கன்னா செம்மையா குளிக்கலாம். உண்மையிலே நாளைக்கு திங்கக்கிழமை இருந்தாலும் செம்மையா குளிக்கலாம் ப்ரோ. நீர் வரத்து கரெக்டாக தான் இருக்கு. கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக தான் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா யாரும் குளிக்கலாம். உள்ள போனீங்கன்னா ஏங்க அந்த மாதிரி கத்திட்டு குளிக்கலாம். இடியாப்ப விற்கலாம், கோழி விற்கலாம், வந்தா சமைக்கலாம். அந்த மாதிரிலாம் குளிச்சுக்கிட்டே இருக்கலாம். வாங்க வந்து குளிச்சுட்டு போங்க. அவ்வளவுதான் ப்ரோ. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, ரைட்டா ப்ரோ? பாய் ப்ரோ.